வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சாமி திருக்கோவில் விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த வல்லக்கோட்டையில் புகழ்பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது. இது அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பெற்றதாகும். பகீரதன், இந்திரன், துர்வாச முனிவர், அருணகிரிநாத சுவாமிகள் ஆகியோர் இத்திருக்கோவிலுக்கு வந்து வழிபட்டனர். இங்கு வந்து வழிபட்டால் திருமண பாக்கியம், சொந்த வீடு இழந்த பதவிகள் கிடைப்பதாக ஐதீகம். அதனால் செவ்வாய், வெள்ளி அரசு விடுமுறை நாட்களில் பக்தர்கள் பெருமளவில் வந்து வழிபடுகின்றனர். சிறப்பு வாய்ந்த திருக்கோவிலுக்கு கடந்த 2008ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று சுமார் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இத்திருக்கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்ய முடிவு செய்யப்பட்டு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பணிகள் தொடங்கப்பட்டன. 1.5 கோடி மதிப்பில் மூலவர் சன்னதி பழுதுபார்த்து புதுப்பித்தல், விநாயகர், செண்புகர், திரிபுர சுந்தரி அம்மன், உற்சவர் சன்னதிகள் புதுப்பித்தல், இடும்பன், கடம்பன், பைரவர் சன்னதிகள் புனரமைத்தல், கருங்கல் தரைதளம் புனரமைத்தல், வடக்கு ராஜகோபுரம் கட்டுவதல், அனைத்து கோபுரங்கள், விமானங்கள் வண்ணம் தீட்டுதல் ஆகிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு திருக்கோவில் பின்புறம் யாகசாலை அமைக்கப்பட்டது. யாகசாலையில் சிறப்பு வாய்ந்த 49 யாக குண்டத்துடன் கூடிய உத்தம பட்சம் எனும் வகையில் யாகசாலை அமைக்கப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை மாலை முதல் யாகசாலை பூஜைகள் தொடங்கின. சனிக்கிழமை 2ஆம் காலம் 3ஆம் கால யாக பூஜைகளும், நேற்று 4ஆம் கால 5ஆம் கால யாக பூஜையும் நடைபெற்றன. இந்நிலையில் இன்று காலை 6ஆம் கால யாக பூஜையும் நடைபெற்றது. மொத்தம் 60 குண்டங்கள் அமைக்கப்பட்டு கும்பாபிஷேகத்தை 108 சிவாச்சாரியார்களும் 9 ஓதுவார்களும் சேர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க காலை 10 மணிக்குள் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். ஞானத்தை கொடுக்குற அப்படி மாற்றி எழுதும்போது தமிழ்ல தப்பு வந்துருமோன்னு ஒரு பயம். பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பணி தேகமும் போகமும் சித்திகளும் அதனால் இப்படிப்பட்ட இந்த புண்ணிய திருநாள் அடுத்த 48
மண்டல பூஜையில் பங்கேற்று இந்த அனுகிரகத்தை பூரணமாக பெறும். 48 நாட்கள் தொடக்கத்துக்கு 12 ஆண்டுகள் ஆகும். எனவே இறைவன் கொடுத்த கலக்க வருகிறவங்க இங்க முன்னாடி வந்துடுறேன். அழகிய தேகமும் போகமும் சித்திகளும் மணிமா